நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோனை குடுக்கல, நான் அந்த கேமை விளையாடலைன்னா அப்பா அம்மாவையே திட்டுறது, சாப்பாட விட்டு எறியிறது, அத பார்த்து தான் ஆவேன்னு சொல்றது. டாஸ்மாக் முன்னாடி இருக்கிற ஒரு கையிலேருந்து பாட்டில் வாங்குற மாரி. மொபைல் ஃபோனுடைய அடிக்ஷன் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு தேதிக்கு சென்னையில அரசாங்கம் சார்பாகவே மொபைல் ஃபோனுடைய அடிக்ஷனுக்கான டி அடிக்ஷன் சென்டரே ஏற்படுத்தியிருக்காங்க. நிறைய மாவட்ட தலைநகர்கள்ல வேற வேற பிரைவேட்ல இருந்து குழந்தைகள டி அடிக்ஷன் சென்டர்ன்னு ஒண்ணு உருவாக்கி, இன்டர்நெட் டி அடிக்ஷன் சென்டர்ன்னு அதுக்கு பேர். அப்போ வந்து இந்த குழந்தைகள் இன்டர்நெட் டி அடிக்ஷன் சென்டருக்கு நிறைய பேர் போறாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோனை குடுக்கல, நான் அந்த கேமை விளையாடலைன்னா அப்பா அம்மாவையே திட்டுறது, சாப்பாட விட்டு எறியிறது, அத பார்த்து தான் ஆவேன்னு சொல்றது. இப்படி அடிக்ட் ஆறாங்க. இப்ப இந்த ஃபோன் பார்க்கறதுங்கிறது கேஷுவல் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு உறுப்பு மாதிரி ஆயிடுச்சு. ஃபோனை யாருமே பாக்கெட்ல இல்லாம இருக்கிறது இல்ல. பெற்றோர்களும் பார்க்குறாங்க, குழந்தைகளும் பார்க்குறாங்க. அப்ப எந்த கட்டத்துக்கு போனா என் பிள்ளை இன்டர்நெட் அடிக்ஷன்ல இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து சராசரி வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யறதுல பாதிப்பு வருது அப்படின்னாலே அடிக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு வந்து இப்போ காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பணும். அவர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பாம உட்காந்து ஃபோனை பார்த்துட்டே இருக்காரு அப்படிங்கும்பொழுது அது ப்ராப்ளம். அல்லது ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே ஹோம் ஒர்க் செய்ய வேண்டியது இருக்குது, அது செய்கிறதில்ல. சுற்றி இருக்கிறவங்க விளையாட போவாங்க, விளையாடுறதில்ல. சாப்பிட வேண்டிய டைமில் சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி சராசரியாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு வெறும் ஃபோனோடையே உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னாலே அடிக்ஷன் முதல். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபோன் எடுக்கிறதும், நான் முன்னாடியே ஒரு சொல்லியிருக்கேன், நீங்கள் டாஸ்மாக் முன்னாடி இருக்கிற ஒரு கையிலேருந்து பாட்டில் வாங்குற மாதிரி குழந்தைங்க வந்து பயங்கரமாக ரியாக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன விதத்துக்கு அப்செட் ஆகிறது இயற்கை. யாருக்குமே கையில் பிடிச்சதை வாங்கும்போது இது பண்ணல. அவங்க வந்து ரொம்ப அதீதமாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திட்டுறது, அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணும்பொழுதும் அதுவும் ஒரு அறிகுறி. இந்த மாதிரி பலது இருக்குங்க. மெயினாக இந்த ரெண்டு தான் நம்மளுடைய செயல்களை பாதிக்குது. அதிலிருந்து நம்ம எப்படி ஒரு ஆல்கஹால் வித்ட்ரால் மாதிரி அந்த ஃபோன்லேருந்து வரும்பொழுது அந்த வித்ட்ரால் இது வரும்போது அந்த வித்ட்ரால் எஃபெக்டோடைய பிஹேவியரில் சேஞ்ச். இப்போ எனக்கு இதுக்கு பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு யங் பேரண்ட்ஸாக இருக்கும். இப்போ எங்கள் வயசுடையவங்க தான் பேரண்ட்ஸாகவே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு அக்கறையோட எம்பத்தியோட ஆல்கஹால் அடிக்ட் ஆகிருக்கவங்ககிட்ட நம்ம பேசணும்னு. அவங்க அடல்ட், அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ குழந்தைகளை நான் எப்படி அணுகணும்? முதல்ல வந்து நம்மகிட்ட தான் ஆரம்பிக்கணும். நாம் எந்நேரம் கையில் ஃபோன் வச்சு உட்காந்துட்டு இருக்கிறத குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் நார்மல்னு போடும். அப்புறம் நாளைக்கு திருப்பி கேட்பாங்க, நீ மட்டும் ஃபோன் வச்சுட்டு இருக்கியா, நான் மட்டும் ஏன் வச்சுக்கூடாது, கேள்வி வேறு வரும். இப்போ வந்து எல்லாரும் பிஸி லைஃப். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அதை தான் நானும் பண்ணுறேன். கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ஃபோனை கொடுத்து ஒரு 10 நிமிஷம் கம்முன்னு இருக்கடா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸி பேரண்டிங் வந்து இன்னைக்கு வந்து ஃபோனை அந்த அழுகையை அமத்துறதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். பேரே சொல்லுவாங்க, பிள்ளை அழுகை அமத்து அப்படின்னு சொல்லி. அழுகை அமத்துன்னா அதுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு காட்டுறது, தூக்கிட்டு அந்த பக்கம் போறது, அதுக்கு வேடிக்கை காட்டுறது, நிலாவை காட்டுறது, இதுக்கு பேர் தான் அழுகை அமத்துறது. ஆனா இன்னைக்கு அழுகை அமத்துறது செம ஈஸி. போனை கையில கொடுத்து அழுகை அமத்திடலாம் அப்படின்னு எல்லாம். ஆமா, இப்ப நம்ம குழந்தைகளை பத்தி பேசிட்டோம், அடல்ட் பத்தி பேசிட்டோம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல அந்த டீன் ஒண்ணு இருக்கு டாக்டர். இப்போ ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் ரொம்ப கொஞ்சம் கேட்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு, சங்கடமா இருக்கு. சின்ன பசங்க ஒரு 18 வயசுல இருந்து நம்ம தொடங்குறோம் அப்படின்னா ஒரு 16, 17 தொடங்கிடுறாங்க. இந்த சப்ஸ்டன்சஸ் பொருள் இந்த வாய்க்குள்ள இதை வைக்கிறது, புகையை போட்டு இழுக்கிறது அப்படின்னு சொல்லி ட்ரக்ஸுக்கு பயங்கரமான அடிக்டா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாவே நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ட்ரக்ஸ் அடிக்ட் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. irrespective ஆஃப் ஜெண்டர், கரெக்ட், ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேருமே இருக்காங்க. அதே மாதிரி இந்த 17, 18ங்கிறது நான் அதை குறிப்பு சொல்றதுக்காக சொல்றேன். அதுல இருந்து தொடங்கி எல்லா வயதினருமே அது இருக்காங்க. இப்போ இவங்களையெல்லாம் பெற்றோர்கள் எப்படி டாக்டர் ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா கத்தி எடுத்து கிழிச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. இப்போ எனக்கு கொடுக்கலன்னா நான் அதை செஞ்சுக்கிருவேன் நிற்பாங்க. ஏன்னா அந்த வயசு அப்படி ஒரு என்னன்னாலும் செய்யலாம்டா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் டாக்டர். இல்லைங்க, அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை கூட. நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் அனுபவிக்கிறது வேற, அடல்ட் இது ரெண்டுக்கும் மத்தியில் வந்து ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான். அதில் வந்து உங்களுக்கு என்ன, அந்த ஏஜ் வந்து ரொம்ப இம்ப்ரெஷனபிள் ஏஜ். அவங்க அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, இப்போது நான்லாம் படிக்கும் பொழுது வந்து அந்த சினிமாவில் வந்து சிகரெட் பிடிச்சி அப்படி ஸ்டைலாக புகையோடுறது வந்து ஒரு இதுங்கும் பொழுது அந்த அடல்சன்ஸ்ங்கிறதே உங்களுக்கு வந்து அடல்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் மாதிரி. ஸோ அவங்க வந்து அடலசன் வந்து அடல்ட் மாதிரி நடந்துக்க விரும்புவாங்க. அடலசன்ட் வெளியில் உலகத்தில் காமிச்சிக்கிறதுக்கு வந்து நானும் ஒரு ஆளாயிட்டேன் அப்படின்னு அவங்க நடக்கிற விதம் எல்லாமே ஒரு. ஸோ இந்த பழக்கமெல்லாம் நம்ம அடல்ட் ஆனதுக்கான ஒரு சிக்னலாக அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுனால அப்போவே உங்களுக்கு அந்த சிகரெட்டை போய் பிடிச்சிங்கன்னா அவங்க கொஞ்சம் ஒரு பெரிய ஆள் அந்த மாதிரி. இது வந்து இன்னைக்கு சிகரெட்லேருந்து ஆல்கஹாலுக்கு மாறி, ஆல்கஹால்லேருந்து இன்னைக்கு ட்ரக்ஸுக்கு மாறிடுச்சு. அதுவும் உங்களுக்கு நம்ம குறையாக சொல்லலை, சில திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு
ஒரு இந்த கேரக்டருக்கு வந்து அப்படி ஒரு ட்ரக்ஸை போட்டு அப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது அந்த இம்ப்ரெஷன் வில்லேஜ் அந்த குழந்தைய வந்து அதனால் இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் என்னென்னா முதல்ல வந்து அது கவனிக்கிறது தாங்க. அந்த மாதிரி சுற்று யாரு கூட இருக்காங்க பசங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பழக்கத்துக்கு இது பண்ணி இதாக இருக்கிறவங்கன்னா நாம் வந்து அந்த பேரண்ட்ஸோட நம்ம ஃபஸ்ட் என்கேஜ் பண்ணணும். அப்புறம் ஸ்கூலில் இல்லை காலேஜ்லேயோ எங்கே இது பண்ணுறாங்க அந்த மாதிரி அதை நாம் அது நம்ம சொசைட்டியாகவே நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் அது. ஆஸ் அ பேரண்ட் நம்ம குழந்தை இந்த மாதிரி உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுதே நாம் வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே அலர்ட் ஆகி இம்மீடியட்டாக வந்து பேசி அது என்னங்கிறத வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நாம் அங்கே தான் சொன்னோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான் திருப்பி நாம் வந்து அதை குறை கூறியோ சண்டைக்கோ இதுக்கோ போனால் நம்மளை விட்டு விலகிடுவாங்க. நம்ம அந்த அக்கறையோடு அணுகும் பொழுது அதுக்கு அவங்க உண்மை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அங்கேயும் நமக்கு அந்த அக்கறை தான் தேவைப்படுது. அது மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும்.